Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நண்டு ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் நண்டு சதை சேர்த்துக்கலாம். நண்டை ஸ்டீம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளஷ் எடுத்துக்கலாம். இல்லைனா கிரேவி செஞ்சிங்கன்னா அதிலிருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஆம்லேட் போட ஆரம்பிக்கலாம். ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விட்டுடலாம். முட்டைக்கலவையை நல்லா கலந்து தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம். மீடியம் ரவுண்ட் ஷேப்பில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வரும். இப்போ ஆம்லேட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு ஆம்லேட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இந்த ஆம்லேட்டே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த நண்டு ஆம்லேட்டை சூடான சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசாக போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.